நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நாம் அறிந்த விஷயம், ஆனாலும் புதிய கோணத்தில் நாம் கேட்டுக்கிட்டே வர்றோம். இப்போ மன அழுத்தத்தை பற்றி நான் கடைசியாக உங்கள்கிட்ட போன நிகழ்ச்சியில் சொல்லி முடித்தேன். நீங்கள் வசனங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, செய்தியிலையும் கவனிச்சிருப்பீங்க. பல காரணங்களாலே வருது மன அழுத்தம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பாவத்தினாலே உண்டாகிற ஒரு குற்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த குற்ற உணர்வு ஒரு பெரிய மன அழுத்தமாக இருக்குது. நிச்சயமாக எல்லாருடைய மனங்களையும் இன்றைக்கு ஆக்கிரமிக்கிற, அவர்களை ஆட்டி படைக்கிற, அவர்களை ஏதோ ஒரு வகையிலே நாலா பக்கமும் இழுக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் இந்த பாவத்தினால் இருக்கிற குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வாகிய மன அழுத்தம். ஒருவேளை நான் இதை சொல்லும்போது உங்கள் மனசு ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். அல்லது இன்னொன்று நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் செய்தியை, வசனங்களை கவனிக்கணும். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் எல்லாருமே பாவத்தின் கீழ் இருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. அப்போது இந்த பாவத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நாம் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும். நாம் பாவத்தை செய்கிறோம், அந்த பாவத்தினால் குற்ற உணர்வும் மன அழுத்தம் உண்டாகிறது. இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம சத்தியத்தை சந்திக்கணுமே, தேவனுடைய வார்த்தையை சந்திக்கணும் இல்லையா? அதை சந்திக்காமல், அதை நேருக்கு நேர் சந்திக்காமல் விட்டுட்டோம்னா அதுக்கான விடிவு கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், வேறு வேறு வழிகளையெல்லாம் கண்டுபிடிச்சி தன்னையும் கடவுளாக்கி, உலகத்தில் ஜீவராசிகளையெல்லாம் கடவுளாக்கி, காண்கிறது காண முடியாதது, கற்பனையானது, யூகம் பண்ணுவது, தானாகவே வடிவமைத்தது, இப்படி எல்லாத்தையுமே கடவுளாக்கி தன்னுடைய மன அழுத்தத்துக்கு ஒரு விடிவு தேடுகிறான். அது எதுலேயுமே வழி கிடையாது. சத்தியத்தை கேட்போம், வழி சத்தியத்தில் சொல்லப்படுகிறது. ஆழ்ந்து கவனிங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க, மற்றவர்களை கேட்க சொல்லுங்க, குடும்பமாக இதை கவனித்து கேளுங்க. தேவனுடைய வசனம் ஒன்று மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வு, வழி அதுதான். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, புலம்பெயர்ந்த தமிழர்களே, கடல் அலை கரையை தொட்டு செல்வது போல காலைதோறும் நம்முடைய நிகழ்ச்சியானது வான்வழி செய்திகளாக வருகிறது. நேருக்கு நேர் என்ற தலைப்பில் நேரடியாகவே உங்களை சந்திக்கும்படி அரும்பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் பேரருள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதிய வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த ஈவாக இருக்கிறது. முதலாவது, வாழ்க்கையில் நாம் போராடுகிற நம்முடைய எதிரி யார்? Who is our enemy? அடுத்தது, நம்முடைய வாழ்க்கை எது நிஜம்? வாட் இஸ் த ட்ரூத்? மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயிக்க முடியுமா? அதாவது, கேன் வி ஓவர் கம் அவர் லைஃப்? நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் இருக்கிறதா அல்லது எதிர்காலத்தில் இருக்கிறதா? வெதர் அவர் லைஃப் இஸ் இன் த பாஸ்ட் ஆர் இன் த ஃபியூச்சர்? இந்த 4 கேள்விகளுக்கும் சமமான பதில் நமக்கு தேவை. நம்முடைய எதிரி யார்? நாம் சந்திக்கிற நிழல் எது? நாம் யாருடைய கையில் இருக்கிறோம்? நம்முடைய எதிர்காலம் எது? நான் கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி, இன்றைய சராசரி மனிதன் ஒரு மருந்து இல்லாமல் வாழ்வதே கிடையாது. பிறந்த நாள் முதற்கொண்டு இறக்கிற நாள் மட்டும் ஏதாவது ஒன்றை வாய் வழியாகவோ, ஊசி வழியாகவோ, இரத்தத்தின் வழியாகவோ ஒரு மருந்தை அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான். மருத்துவமனைக்கு போகாத மனிதர்களே கிடையாது. எல்லா மருத்துவர்களும் அது சிகிச்சையின் முடிவில் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உங்களுக்கு அதிக மன அழுத்தம் இருக்கிறது, யூ ஹாவ் மோர் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறார்கள். மனதின் அழுத்தம், மனது அழுந்தி இருக்கிறது.
அது உடலெங்கும் நமக்கு வேதனை தருகிறது என்று எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க. சகோதரர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்கள் தான் நம்முடைய மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கிறது. குற்றங்கள் புதைந்திருக்கிறது. அறியாமையாகிய இருள் புதைந்திருக்கிறது. நமக்கு நாமே வைத்துக்கொண்ட துன்பங்கள் புதைந்திருக்கிறது. ஆக மன அழுத்தம் என்பது பாவத்தினுடைய அழுத்தம் என்று சொன்னால் பைபிள் படி நாம் விளைக்கலாம். எந்த ஒரு மருத்துவமனையிலும் ஒரு டாக்டர் உங்களை பார்த்து அதிகமாக நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்ல மாட்டார். ஆனால் வேதாகமத்தை நாம் திறந்து படிக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளின் மூல காரணம் பாவம் என்று நாம் படிக்கிறோம். அதனால தான் வேதாகமம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆஸ்திரேலியா நாட்டில் 5 அடி 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கோழி இருக்கிறது. அது கோழி இனத்தை சேர்ந்தது. அதே ஆங்கிலத்தில் ஹாஸ்ட்ரிச் என்று சொல்கிறாங்க. தமிழில் நெருப்பு கோழி என்று சொல்கிறாங்க. இதனுடைய முட்டை ஒரு தேங்காய் அளவுக்கு இருக்கும். இந்த ஆஸ்ட்ரிச் என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு கோழியோட மனிதனால் ஓட முடியாது, அவ்வளோ வேகமாக அது ஓடும். ஆனால் அதற்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரியை காணும்போது இந்த ஆஸ்ட்ரிச் என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு கோழி என்ன செய்து மணலில் தன்னுடைய தலையை அப்படி சொருகி தன்னை மறைத்து கொள்ளுது. அதுக்கு என்ன நினைப்புனா, என்னை யாருமே பார்க்கலையே, என்னை எதிரி என்னை பார்க்க முடியாதே. ஆனால் கோழி தலையை மட்டும்தான் மண்ணில் புதைச்சிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அதுக்கு நெருப்பு கோழின்னு ஏன் பேர் வச்சா நமக்கு தெரியல. நெருப்பை துண்டு துண்டாக சாப்பிட்றதாகவே நினைக்கிறானா என்னமே எனக்கு தெரியல. ஆனால் அது அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஒரு கால் தகதகன்று தகிக்கக்கூடிய மணலில் உஷ்ண வேளையில் அந்த கோழி தன்னுடைய தலையை அந்த மணலில் புதைத்து கொள்வதனால இது ஒரு நெருப்பு கோழி என்று அழைத்தானோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. அதாவது மன அழுத்தங்களை உடைய மனிதர்கள் எப்படி இந்த நெருப்பு கோழி மணலில் தலையை புதைத்து கொள்கிறதோ அதுபோல் ஏதாவது ஒரு தற்காலிகமான ஒரு சூழலுக்குள்ள ஏதாவது ஒன்றின் கீழே தன்னை மறைத்து கொள்ள முயற்சி பண்ணுறான். சகோதரர்களே, நாம் மனுஷர்களுக்கு முன்னால் எதையெல்லாம் மறைக்க முடியுமோ அதையெல்லாம் தேவன் பார்த்துட்ருக்கார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அப்படியானால் இன்றைக்கு உலகம் முழுதும் உள்ள எல்லா மனிதர்களும் தீவிரமான மன அழுத்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மன அழுத்தம் என்பது நம்முடைய உடலில் ஏற்படும் போது நம்முடைய உடலில் ஒரு ரசாயனம் சுரக்குது. அது மூளையிலிருந்து சுரந்து வருது. அந்த ரசாயனம் நம்முடைய இரத்தத்தில் கலக்கும்போது அதுதான் ப்ரெஷரை உருவாக்குகிறது, டென்ஷன். இப்போ இந்த இடத்துல டென்ஷன் சொன்னால் நெருக்கடி, அதிகமான ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியாத ஆள் இன்னொரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க, டிப்ரெஷன். அப்படின்னா தோய்ந்து போதல், அதிலேயே விழுந்து விடுதல். ஒரு ஆள் கிணத்துல விழுந்த கதையாக இருக்கும். ஆகவே ஸ்ட்ரெஸ் என்று சொன்னாலும், டென்ஷன் என்று சொன்னாலும், டிப்ரெஷன் என்று சொன்னாலும் விஷயம் ஒன்று தான். எல்லாவற்றுக்கான ஒரு மரத்தை நம்ம வெளியே பார்க்குறோம், வேரை கீழே பார்க்கணும், வேரின் கீழே இருக்கிற சல்லி வேரை பார்க்கணும். ஒரு மரத்தை மேலே பார்த்தோம்னா அது தெரியாது நமக்கு, மரத்தினுடைய வேரில் இருந்து தான் பிரச்சனை. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன்
வாழ்வில்லாமல் போவான், வாழ்வடைய மாட்டான். பாவத்தை வாய் வழியாக அறிக்கை செய்து தேவனிடத்திலே சேருங்கள் என்று வேதவசனம் அழைக்கிறது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்த ஒரு புதிய ஏற்பாட்டு உதாரணம் இயேசு சொன்னார். இதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு பிரித்து தாங்கள் என்று கேட்டான். அப்பொழுது நீதிமானாயிருந்த அவனுடைய தகப்பனார் அவனுடைய மகனுடைய வாயின் வார்த்தையை தட்டாமல் அவனுக்கு சேர வேண்டியதை பகிர்ந்து கொடுத்தான். இளையவன் அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய ஊருக்கும் தூரமான ஒரு தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் வேசிகளிடத்திலே விரயமாக்கி விட்டான். எல்லாரும் ஓடி போனார்கள், நண்பர்களும் இல்லை. அப்பொழுது அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. கொடிய பஞ்சம், உணவு இல்லை. இந்த பையனுக்கு உணவு இல்லை. அப்பொழுது பன்றி மேய்க்கும்படியாக ஒரு வேலை கிடைத்தது. அந்த பன்றிகள் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களிடத்தின் கழிவுகளை சாப்பிடக்கூடியது. இஸ்லாமியர்களுக்கு பன்றி என்று சொன்னால் மிகவும் பிடிக்காது. அருவருக்கத்தக்கதாக அவர் அந்த பன்றியை பார்க்கிறாங்க. யூதர்களுக்கு கூட பன்றி பிடிக்காது. பன்றி அசுத்தத்தின் அடையாளம், பாவத்தின் அடையாளமாக பார்க்கிறாங்க. இந்த பையன் அந்த பன்றி மேய்க்கிற வேலையில் இருக்கும்போது பன்றிகள் தின்னும் தவிட்டை தின்னலாமா என்று ஆசைப்படுகிறான். ஆனால் முதலாளியானவன் பார்த்து கொண்டே இருந்ததுனால அதை அவனால் சாப்பிட முடியல. அப்பொழுது அவன் ஒன்று சொன்னான், நான் பசியினால் சாகிறேன். அது மாத்திரமல்ல, அவன் நினைத்து பார்த்தான் மனதால். தகப்பனை நினைத்தான், அவனுடைய வீட்டை நினைத்தான், வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை நினைத்தான், அங்கே இருக்கிற ஏராளமான உணவை நினைத்து பார்த்தான். இப்பொழுது அவன் யோசிக்கிறான், நான் செய்தது தவறு, நான் வந்திருக்கக்கூடாது. என் தகப்பன் எவ்வளோ உணவை உடையவராக இருக்கிறார், அவர் தாராளமாக வழங்குகிறார், வேலைக்காரர்கள் மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறார்கள், நான் அவருடைய மகன், எனக்கு உணவில்லை. இந்த வேறுபாட்டை அவன் பிரித்து பார்த்தான். இன்றைக்கு நாம் மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் தேவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய வாக்குறுதிகளை நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய தெய்வீக அழைப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம் எல்லாருக்காகவும் தேவன் தமது சொந்த குமாரனை சிலுவையில் கொடுத்தாரே, அந்த ஈவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன செய்தான் தெரியுங்களா? அந்த இளைய குமாரன் எழுந்தான், திரும்பினான், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். மனம் திரும்புதல் என்பதும் அதை தொடர்ந்து வருகிற அறிக்கையும் இப்படி தான் இருக்க வேண்டும். We must rise, then turn and run back. நாம் எங்கே இருந்து வந்தோமோ அங்கே நாம் திரும்ப வேண்டும். இப்பொழுது அந்த இளைய குமாரன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய தந்தை எப்போது இவனை பற்றி நினைவாகவே இருந்ததுனால என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்புவான் என்று அவன் காத்திருந்தான். எதிரிலே ஓடி வருகிற ஒரு இளைஞனை அந்த தகப்பனார் பார்க்கிறார். அவருடைய கண்களில் கண்ணீரோடு தன்னுடைய மகனை காண முடிந்தது. ஒரு காலம் இவனுக்கு தந்தை அடையாளம் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நெருங்கி வந்தபோது தந்தை அவனை அணைத்து அவனுடைய கழுத்திலே முத்தம் செய்து அவனை கண்டு மிகவும் துயருற்று அவனுக்கு புதிய ஆடை, புதிய மோதிரம், புதிய பாதரட்சை, புதிய மதிப்பை கொடுத்து அவனுக்கு ஆகாரம் ஒன்றை விருந்தாக செய்யும்படி சொன்னானாம். அப்பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுங்களா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், கவனிங்கள், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா? காணாமற் போனான், காணப்பட்டான்.
போகும்போது எப்படி இருந்தானோ வரும்போதும் அப்படி தான் இருந்தான். அதே ஆள் தான். ஆனால் தகப்பனார் வேறொரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கொஞ்சம் கவனிங்க. என் குமாரனாகி இவன் மரித்தான். அடுத்தது பாருங்கள், திரும்பவும் உயிர்த்தான். அப்போ உயிரோட போன பையன் உயிரோடு தான் திரும்பி வந்திருக்கான். அப்போ தகப்பனார் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றாரு? அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். உங்களுக்கு விளங்குதுங்களா? அதாவது கடவுளை விட்டு ஓடிப்போன ஒரு மனிதன், பாவத்தில் விழுந்து விட்ட ஒரு மனிதன், மன அழுத்தத்திலே குமுறி விட்ட ஒரு மனிதன் செத்தவனை போல் இருக்கிறான். அந்த மன அழுத்தத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக தேவனை நோக்கி வருகிற மனிதன் உயிர்த்தவனை போல் இருக்கிறான். When we are gone, we are dead. When we came back, we are alive. Son was lost, son was found. குமாரன் காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த பகுதி லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். ஆகவே மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலை எல்லாருக்கும் வந்துவிட்டது. இன்றைக்கு எல்லா மனுஷனுக்கும் இருக்குங்க, எல்லா மனுஷனுக்கும் இருக்குது இன்றைக்கி. ஆனால் நம்ம ஒரு வியாதின்னு போகும்போது நம்ம ஒரு நோய் சொல்கிறோம். ஒரு ஜுரம்னு சொன்னாங்க, ஒரு தொடர் பேதி சொல்கிறாங்க, அல்லது ஒரு க்ஷயரோகம், குஷ்டரோகம், ஒரு HIV, நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கிற டயபெட்டிக், இதெல்லாம் நோய்களினுடைய பெயர்கள் தான். மொத்தத்தில் அதுக்கு ஒரே பெயர் இருந்தால் அது பேர் நோய். இந்த நோயினுடைய அழுத்தம் மனதின் பாதிப்பு. அதான் போன வகுப்பில் நான் சொன்னேன், யுவர் கான்ஷியஸ் பிகம் நம், யுவர் ஹார்ட் பிகம் ஹார்டன். உங்கள் மனசாட்சி மறுத்து விட்டது, உங்கள் இருதயம் கடினப்பட்டு விட்டது. ஆகவே மன அழுத்தம் என்ற இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டென்ஷன், இந்த டிப்ரெஷன் ஊற்றுக்கண் வேர் எது என்று நாம் பார்க்கும்போது அது பாவத்தினுடைய எல்லையே நமக்கு காண்பிக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் நினைக்கலாம் நான் எந்த ஒரு பாவமும் செய்ததில்லை அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற பாவங்கள் எது தெரியுங்களா? நான் கொலை செய்ததில்லை, நான் விபச்சாரம் செய்ததில்லை, இந்த மாதிரி ஒரு 4-5 தான் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முழுதும் நியாயப்பிரமாணத்தினுடைய முதல் கட்டளை என்ன தெரியுங்களா? தேவன் ஒருவரே, அவரை தவிர வேற ஒருவரை நம்ம பணிந்து கொள்ளவே முடியாது. அதெல்லாம் விக்கிரக வழிபாடு தான், அதுவும் பாவம் தான். ஆக பாவம் என்று சொன்னால் பைபிளில் 613 சட்டங்கள், இவைகள்லாம் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நியாயப்பிரமாணம் செய்யாதே என்று மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நன்மை செய்ய அறிந்திருந்தும் ஒருவன் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இது எப்படி இருக்கு? இதை உங்களால் ஜீர்ணிக்க முடியுதா? நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், இந்த நாட்டின் பிரதமராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய தலைவராக இருக்கலாம், சொந்தக்காரராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு நல்லதுன்னு ஒன்று தெரிஞ்சு அதை நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாவம்னு வேதவசனம் சொல்லுது. அப்படியானால் வாழ்க்கை முழுவதும் நாம் என்ன செய்தோம்? அது மாதிரி தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் போவதெல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால் வராதெல்லாம் பாவம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. சகோதரர், நான் இதை ஏராளமாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த காலையில் நீங்கள் அவசரமாக புறப்பட்டுருக்கீங்க, இன்று எழும்பணும், மற்ற வேலைகளை செய்யணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களை மாற்ற வேண்டும். பாருங்க, நம்முடைய கருப்பான தலைமுடி வெண்மையாக மாறுத, அது எதை காட்டுது? முடி இருக்கிற இடத்துல தான் இருக்குது, நிறம் ஏன் மாறுச்சு? உங்களுடைய ஆயுசு முடிகிறது என்று காட்டுகிறது. தலையிலிருந்து முடி விழுந்த ஆளும் முடி வெளுத்த ஆளும் ஒன்று நினைக்கணும்,
அது பாவத்தினுடைய ஆழத்தையும் காட்டுகிறது. இட் ஷோஸ் த டீப்னஸ் ஆஃப் த சின். நண்பர்களே, இந்த நாளில் இந்த ஆரோக்கியமான ஆலோசனை, அதாவது நம்முடைய பாவங்கள் தான் இதுக்கு ஒரு காரணன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 27வது வசனம். ஒரு ஆள் என்ன பண்ணார், நல்ல கங்கு என்று சொல்லக்கூடிய நெருப்பு துண்டங்களை ஒரு துணியில் போட்டு அதை அல்லது ஒரு டவுலில் போட்டு நல்லா சுற்றி வயிறு கதகதப்பாக இருக்கணும்னு சொல்லி வயிற்று சுற்றி கட்டிக்கிட்டார். நெருப்பு என்ன செய்யும்? முதல்ல அந்த டவல், அந்த துணியை அது எரித்திரும். அதுக்கப்புறம் உங்கள் மென்மையான உங்கள் வயிற்றையும் குடலையும் கூட எரிச்சிடும். யாராவது வயிற்றுக்கு ஒத்தடம் கொடுக்கணும்னு சொல்லி நெருப்பு துண்டங்களை துணியில் கட்டி இடுப்பில் கட்டி கொள்வானா? இந்த உதாரணம் எனக்கு விளங்கலைன்னா எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல. பாவத்தை ஒரு மனிதன் இப்படி தான் கட்டி இடுப்பில் வச்சிருக்கான்னு வேதவசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழல் மேலே நடக்கக்கூடுமோ? அப்போ யூ cannot play with the fire. நெருப்பு துண்டங்களோடு நீங்கள் விளையாட முடியாது. அது மாதிரி தான் பாவ துண்டங்களோடு நாம் விளையாட முடியாது. சகோதரர்களே, இன்றைய மன அழுத்தம், மன நெருக்கடி, மன தொய்வு, இவைகளெல்லாம் பாவத்தினுடைய அழுத்தங்கள் தான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 865வது பக்கம், 2ஆம் வசனம். நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. உங்கள் கையில் ஒரு பைபிள் இருந்தால், ஒரு பேனா இருந்தால், இந்த வசனத்தை குறித்து கொண்டு சிந்தித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. சகோதரர்களே, 70 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட போதனையை ஏற்றுக்கொண்ட பாதி ஜெர்மன் நாட்டு மக்கள், கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்ளாத பாதி ஜெர்மானிய மக்கள், அந்த தேசம் ரெண்டாவே உடைஞ்சு போச்சு. அப்போது வடக்கு ஜெர்மனி, தெற்கு ஜெர்மனின்னு அவங்க தங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போது அவங்க 2 பேருக்கு இடையில் அந்த தேசத்துக்கு ஒரு எல்லை தேவை இல்லையா? அதுக்காக மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை கட்டினாங்க. அந்த மதில் சுவரை யார் ஏறி தாண்டக்கூடாதுன்னு சொல்லி 2 பக்கமும் இராணுவத்தை நிறுத்தினாங்க. ஆனால் ஜனங்கள்லாம் ஒரு தேசத்தார், எல்லாம் சொந்த பந்தங்கள் தான். ஆக வடக்கு இருக்கிறவங்க தெற்கே வரணும், தெற்கே இருக்கவங்க வடக்கு போகணுன்னு ஆசைப்பட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு இடையில் அந்த மிகப்பெரிய நடுச்சுவர் ஒன்று இருந்தது. நிறைய பேர் ஏறத்துக்கு ட்ரை பண்ணாங்க அது மேலே. அப்படி ஏறி மேலே நிற்கும் போது சுட்டுருவாங்க அவனை. அது மாதிரி கொல்லப்பட்டவங்க லட்சம் மக்கள் என்று சொல்கிறாங்க வரலாற்றில். இப்போ தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஜெர்மனியில் இருந்த அந்த நடுச்சுவரை அந்த 2 ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மக்கள் என்று சொல்லி அதை உடைத்தெறிந்து விட்டார்கள். அந்த தடையாக நின்ற அந்த பிரிவினையாகிய அந்த செவர்ட்டை அவர்கள் மோதி அடித்து உடைத்தார்கள். உடைத்தவர்கள்லாம் அங்கே உடைக்கப்பட்ட செங்கலையோ ஒரு கல்லையோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஞாபகத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி, எங்களை பிரித்த சுவர் இதுதான், எங்களை தடுத்த கல் இதுதான் என்று அவர்கள் தடை செய்து கொண்டாங்க. அது மாதிரி நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு தடையாக இருக்கான், ஒரு மிடில் வாலாக இருக்கான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 365, புதிய ஏற்பாடு. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து.
இந்த இடத்துல நடுச்சுவர், ஆங்கிலத்தில் மிடில் வால். நம்ம வீடுகளில் பார்த்துருக்குறோம், அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. ஆனால் கூட நமக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவிகளும் நமக்கு பிறந்த பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பி சண்டை போடனா கூட வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க. அப்போ என்ன செய்திருவோன்னா, இந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற செவரை கொஞ்சம் உயர்த்தி கட்டிடுவோம். நான் உன் முகத்தை பார்க்கக்கூடாது, நீ என் முகத்தை பார்க்கக்கூடாது, நான் உங்கள் வீட்டுக்கு வரல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம். எத்தனை வீடுகள் நம்ம அந்த மாதிரி நடுச்சவரை பார்க்குறோம், காலகாலமாக இருக்கிறது. முதல்ல 2 கிரவுண்டில் வீடு இருந்தது. அப்புறம் பிள்ளைகள்லாம் பிறந்த போது ஆளுக்கு பாதி பாதியாக பிரித்தாங்க. அவங்களுக்கு பேரப்பிள்ளைகள் பெரியவங்களாகும்போது ஆளுக்கு கால் கிரவுண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ நிலங்கள்லாம் சுருகியும் போனதை பார்க்குறோம். காரணம் நடுச்சவர், பிரிவினைகள் தான் காரணம். அது மாதிரி நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு நடுச்சுவரை போல இருக்கிறது. இந்த நடுச்சுவருக்கு பின்னாலே சிக்கி கொண்ட ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையந்தான் இந்த மன அழுத்தம் என்ற பாவ வாழ்க்கையின் கீழே சிதைந்து சிக்குண்டு அவிழ்க்க முடியாத ஒரு நூல் கண்டை போல மாறிவிட்டது. இந்த நாளில் பசுமையான புல்லின் மீது இயற்கையாக வடிகிற பனி துளியானது புல்லின் தலையின் மீது முத்தை போல பிரகாசிக்கிறதைப் போல உங்கள் மனது மாற வேண்டும். இந்த நாளில் விடியற் காலையில் காட்டு புஷ்பங்கள் தானாக பூத்து குலுங்குவதைப் போல உங்கள் மனது மாற வேண்டும். இந்த காலையில் மேலிருந்து கீழே வரும் அருவியானது சலசலக்கும் ஓசையோட ஒலியோட அது இறங்குவது போல உங்கள் மனதானது மகிழ்ச்சியின் ஒலியாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் நற்செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம். நேருக்கு நேரே பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, நெருப்பு கோழியைப் போல எங்களுடைய மன அழுத்தமானது புதைந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு விடிவு இல்லை, மாற்றம் வேண்டும். எங்கள் எதிரி யார், எது நிஜம், எது நிழல், எது எங்களால் கூடாதது அல்லது கூடும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்க உதவி செய்தருளும். கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணீர் துடைத்தருளும். கடினமான மக்களை மிருதுவாக மாற்றும். குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு வாரும். பிரிந்து போன மக்கள் ஒற்றுமையாக வாழ உதவி செய்தருளும். கோபத்தை ஆற்றிக்கொள்ள சமாதானத்தை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியத்தோடு அநேகர் தொலைபேசியின் வழியாக, செல்ஃபோன் வழியாக எங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நேருக்கு நேர் என்ற இந்த தொடரிலே பாவம் என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். பாவம் மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது. பாவம் மனிதனுக்கு பல தண்டனைகளை கொடுக்கிறது. இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்க தேவன் என்னென்ன முயற்சிகள் எடுத்தார் என்பதை தான் வேதாகமத்தில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த பாவம் மனிதனுக்கு மன அழுத்தத்தை, தொய்வை, நெருக்கத்தை கொடுத்து அவன் தேவனை விட்டு ஓடும்படி செய்கிறது. இதை குறித்து தான் இன்று நீங்கள் விவரமாக தெரிந்து கொண்டீர்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பாவத்தின் சம்பளம் எது? ரொம்ப எளிமையான கேள்வி. சின்ன பிள்ளைங்க கூட இதுக்கு மிக எளிதாக பதில் சொல்லிவிடலாம். தயவுசெய்து வசன குறிப்போடு உங்கள் பதிலை எழுதுங்கள். கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். பாவத்தின் சம்பளம் எது? எழுதி கொண்டீர்களா? உடனடியாக பதில் எழுதுங்கள். நல்ல பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?